குணங்களுக்கு இந்த மாதுளம்பழமும் தக்காளி பழத்தினுடைய தொலியும் பயன்படும் நண்பர்களே. புளிக்கு இயல்பா மாற்றா தக்காளி பழத்தினுடைய புளிப்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம், நல்லதுதான். தக்காளி பழம் சிறுநீரக கல் இருப்பவங்களுக்கு ஆகாது. அதுல இருக்குது ஆக்சாலிக் ஆசிட். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தக்காளி பழத்தில் இருக்க விதை தான் போய் கல்லா மாட்டிக்குது அப்படின்னு. அது ஒரு பைத்தியகாரத்தனம். தக்காளி பழத்தினோட விதையெல்லாம் போய் சிறுநீரக கல்லெல்லாம் போய் மாட்டாது. தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் கால்சியத்தோட சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் ஆயிரும். அதுதான் சிறுநீரகத்தில் போய் மாட்டிடும். நிறைய பேர் நான் பெங்களூர் தக்காளி தான் வாங்குறேன், விதையெல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிட்றேங்க. அதெல்லாம் தப்பு. அந்த பல்ப், அதில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் உடலுக்கு கெடுதி.